ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நான் உங்கள் ரோஷன். இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 2 பேசிக் திங்ஸ் தான் பேப்பரில். அதுக்கு நாங்கள் 2 A4 ஷீட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம 2 A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம 2 A4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது போட்டுக்கு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயராக மடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு A4 ஷீட்டில் மடிச்சுட்டு அதை நம்ம இப்போ நல்ல எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்புறம் ஒரு சின்ன நார்மல் ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம நார்மலாக இப்படி கிழிச்சிடலாம். அடுத்தது இப்போ நார்மலாக இது இப்படி வந்துடும். இப்போ நம்மளுக்கு சிம்பிளான வேலைனா இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அதை இப்படி மடிக்கணும். அதை இப்படி மடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். நார்மல் ப்ரெஷர் கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு அது சரியாக வரும். இன்னொரு தடவை இப்படி மடிச்சுக்கணும். இன்னொன்று இப்படி மடிச்சுக்கிட்டா இப்படி வரும் நம்மளுக்கு. இதில் 3 இப்படி வரல 3 இதை நம்ம எடுத்து இப்படி மடிச்சிடணும். இப்போ தான் நம்ம கரெக்டாக மடிக்கணும். மீதி இருக்க அந்த ஒன்று மட்டும் நம்ம பின்னாடி பக்கம் மடிச்சிடணும். பின்னாடி பக்கம் இப்படி மடிச்சிக்கலாம். இதுக்கு இப்படி பின்னாடி பக்கம் மடிச்சுட்டு நடுவில் ஒரு இடம் இந்த மாதிரி இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு இப்படி இருக்குன்னா அதுக்கு லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி புஷ் பண்ணிக்கணும். இப்படி புஷ் பண்ணிட்டா இப்படி இழுக்கணும். மீதி இருக்குல்ல இதை இப்படி இழுக்கணும். இங்கே திறக்கும் போது கொஞ்சம் பார்த்து இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு கீழே இப்படி வச்சு கரெக்டாக அதை இப்படி மடிச்சுனா இப்போ இப்படி வரும். கொஞ்சம் அதை இப்படி நம்ம டேபிள் வச்சுட்டா அழகாக ஒரு போட் ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 4 கப்ஸ். இது ஒரு நல்ல விளையாட்டு பொருள்னு சொல்லலாம் பேப்பரில். அதுக்கு நான் இன்னொரு A4 ஷீட் எடுத்துருக்கேன். அதுக்கும் நம்ம ஸ்கொயரில் தான் மடிக்கணும். இது 2 பேசிக்கானது தான். இப்படி மடிச்சுட்டு அதே மாதிரி லைட்டாக இப்படி மடிச்சுக்கலாம். கரெக்டாக வரும். அடுத்தது அதே மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நம்ம பின்பக்கமாக திருப்பி கரெக்டாக அந்த கோடில் வச்சு இப்படி கிழிச்சிக்கலாம். இப்படி கிழிச்சிட்டு இப்படி வந்தோடனே இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் மாதிரி தெரியுதுல்ல, அதுக்கு நம்ம இன்னொரு தடவை இப்படி மடிச்சுக்கணும். கரெக்டாக அப்போ தான் அந்த சென்டரான பாயிண்ட்ஸில் வரும். இப்படி மடிச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்டில் நம்ம இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி 4 சைடும் மடிச்சிடணும். இந்த மாதிரி 4 சைடும் மடிச்சிக்கலாம். அந்த 4 சைடும் மடிச்சுட்டு பின்னாடி அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம 4 சைடில் மடிக்கணும். அப்புறம் நிறைய நம்ம போஸ்ட்டுக்கு லெட்டர் போடுற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இப்படி அந்த மாதிரி வந்தோடனே கடைசியாக இன்னொன்று ஒன்று பண்ணிட்டா இப்படி முன்னாடி 4 ஸ்கொயர் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு சைடில் இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி 2 கை இருக்குல்ல, 2 கையை நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இப்படி விடணும். மீதி இருக்க 2 கையும் இது கரெக்டாக கொஞ்சம் கஷ்டம். அதனால் கொஞ்சம் இப்படி இந்த சைடில் மட்டும் இப்படி கை விட்டுட்டு விரிச்சுக்கிட்டு 2த்துக்கும் இப்படி விட்டுடலாம். அது கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். இது இப்படி விரிச்சுக்கலாம். பின்னாடி சைடு தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது அப்படி மடக்கணும். அடுத்தது இப்படி பிடிச்சி கரெக்டாக இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்படியே ஒரு மடக்கணும். அவ்வளோதான். இங்கே ஒரு 4 கப்ஸ் ரெடி.
இப்படி தான் நம்ம பண்ணிக்கணும். யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி ஃபஸ்ட்டு 2 கையை நம்ம இங்கே பிடிச்சிக்கிட்டு மீதி 2 கையை இப்படி பிடிச்சிக்கிட்டா இப்படி விளையாடிக்கலாம். அவ்வளோதான். டாட்டா, பை பாய்.